Good morning students, I am MRK. Today 10th Maths Chapter 1 Relation Functions Composition Function பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு சம் வந்து யூனிட் எக்ஸசைஸில் இருக்குது. அதையும் நான் உனக்கு போட்டுறேன், நீ பார்த்துக்கோ. ஏன்னா கேட்பாங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக கேட்பாங்க, அதனால் நம்ம பார்த்து தான் ஆகணும். அப்போ கிவன் ஃபங்க்ஷனில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்க. எஃப்ஆஃப்எக்ஸ்ன்றது வந்து எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஓகே குட். என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கோ. x square named x square comma g of x equal to 3x கொடுத்துருக்கு. குட். அடுத்து h of x equal to x minus 2 கொடுத்துருக்குடா தம்பி. நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கு அப்படின்னா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன கேட்டிருக்குன்னு சொல்லி பார்த்து அதுக்குள்ளதை முதல்ல செய்வோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கேட்டிருக்கு ப்ராக்கெட்டில். அப்போ எஃப் இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம். எஃப் இருக்கட்டும் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து 3x அப்படின்னு அர்த்தம். இது எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். எஃப் ஆஃப் எக்ஸ்னால் இதை எடுத்துகிட்டு எழுதையில் ஹோல் ப்ராக்கெட் போட்டு 3xன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்போ கரெக்ட் பண்ணோம்னா 3x ஸ்கொயர் பண்ணால் 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா 9x ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு வந்து மொத்தமாக எழுதுகிறேன். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் அப்படின்னு எழுதுகிறோம். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும் லெஃப்ட் சைடில், ரைட் சைடில் உள்ளதோட எக்ஸ் சேர்க்கணும். ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுகிறேன். ஓகே, எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்கட்டும் இது. இங்கே ரைட் சைடில் ஹச் ஆஃப் எக்ஸ்க்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு பாரு, எக்ஸ் மைனஸ் 2ன்னு கொடுத்துருக்கு. அதை ரைட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி இருக்குது பாரு, எங்கே இருக்குது அப்படின்னா இந்த இருக்குடா தம்பி. இதில் உள்ள எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக 9 இந்த ப்ராக்கெட் ஹோல் ஸ்கொயர். இப்போ எக்ஸுக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் மைனஸ் 2. வெரி குட். இது 1 நேம் பண்ணிக்க. 2 ரைட் ஹேண்ட் சைடுக்கு வா. 2 ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்றத கொஞ்சம் கவனித்து இது பண்ணிக்க. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். ஜி இருக்கட்டும் ஹச் ஆஃப் எக்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஜி இருக்கட்டும் ஹச் ஆஃப் எக்ஸ் மீனிங் எக்ஸ் மைனஸ் 2 கொடுத்துருக்கு. இந்த இருக்குது ரைட். இப்போ இது ஜி ஆஃப் எக்ஸ் இந்த இருக்குது. இந்த எக்ஸை எடுத்துரு. இதை எடுத்துகிட்டு இந்த எக்ஸை இதை கொண்டே போடணும். 3 × x minus 2 அப்படின்னு அர்த்தம். ஓகே ரைட். இப்போ மொத்தமாக வர்றேன். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் இருக்கட்டும் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் பார்த்து நிதானமாக. ரைட். ஓகே, ஈக்குவல் டு எஃப் இருக்கட்டும் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஆஃப் எக்ஸ் எங்கே இருக்குன்னா மேலே இருக்குது. அதை எழுதுனோம்னா 3 × x minus 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது வந்து இந்த இருக்குது ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கு. அப்போ உள்ளதை எழுதி இந்த ப்ராக்கெட் உள்ளதை எழுதி மேலே ஸ்கொயர் போட்டுக்கிறணும். இப்படி எழுதி மேலே ஸ்கொயர் போடணும். ஓகே, அப்போ மேலே போடையில் 3 × x minus 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப வேகமாக போட்டேன், கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். ரைட்டு. 2 வந்து லேசாக கீழே போட்டுக்கேன். ரைட். இப்போ ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9. இது மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் போட்டுக்க. எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். இது செகண்ட் ரோமன் லெட்டர். இது இன்னும் ஓப்பன் பண்ணோம்னா a - b ஹோல் ஸ்கொயர் ஓப்பன் பண்ணி 9 மல்டிபிளை பண்ணணும். அவளோட தேவையில்லை, இதோட நிறுத்திக்கலாம். 2 ஒன்றா இருக்குல்ல, ஈக்குவலாக இருக்கனால ஃப்ரம் 1 and 2 அப்படின்னு எழுதி LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு காம்போசிட் இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை எழுதிரு. எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச் ஈக்குவல் டு எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி காம்போசிட் ஆஃப் ஹச். அவ்வளோதான், என்ஸ் ப்ரூவ். ஒரு சூப்பரான கணக்கு, நிதானம் போட்டு பழகிக்க. இது யூனிட் எக்ஸசைஸில் உள்ளது, உனக்காண்டி தான் நான் போட்டிருக்கேன். தேங்க்யூ.